ஹாய். லாஸ்ட் தாஞ்சூர் பெயிண்டிங் வீடியோவில் பேக்ரவுண்ட் எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் கர்டன் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கர்டனை பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாள் மாலை எங்கெல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாக ஒயிட்டில் பேக்ரவுண்ட் கொடுத்துருங்க. அப்போ கர்டன் எங்கெல்லாம் வரும், மாலை எங்கே வரும்னு கிளியராக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கர்டனை பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இங்கே ஒரு மாலை வருது, அப்புறம் இங்கே ஒரு மாலை, அப்புறம் இங்கே ஒரு ரோஜாப்பூ மாலை வரும். இப்போ நம்ம கர்டனுக்கு ரெட் கலரை நம்ம பேஸாக கொடுக்க போகிறோம். நான் இந்த ரெட் கலரோட ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் ஆஃப் பிளாக் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய கர்டனோட கலர் மெரூனாக வரும். அதுக்காக உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ உங்கள் கர்டன் டார்க் ப்ளூவாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ளூவை விட கொஞ்சம் லைட்டாக ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ எங்கெங்கெல்லாம் கர்டன் விசிபிளாக தெரியுமோ அங்கெல்லாம் அதே ரெட் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. ஸ்டெப் நம்ம ஒரு ரெட் பேக்ரவுண்ட் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம்ல, அதை விட ஒரு இல்லை 2 ஷேட் டார்க்காக கார்னர்ஸில் அந்த கலர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த மாலை கிட்ட கொஞ்சம் ஷேடோ இருக்க மாதிரி நான் இந்த இடத்துலையும் கொஞ்சம் டார்க்கர் ஷேடை பெயிண்ட் பண்ணிக்கிறேன். கர்டன் வரைகிறது ரொம்ப சிம்பிள் தான். குட்டி குட்டி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நீட்டாக நம்மளால் கர்டன் ஃபினிஷ் பண்ணிட முடியும். இப்போ ஸ்க்ரீனில் மடிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மடிப்பை காட்டுறதுக்காக நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போடுறோம். அதுக்கப்புறம் அதில் நம்ம ஷேடோ ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸை ஸ்கேல் வச்சு பர்ஃபெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போடணுன்னு இல்லை, ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. இப்போ மாலைக்கு கீழே இந்த இடத்துலையும் அந்த ஸ்க்ரீன் கண்டினியூ ஆகுதுல்ல, ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட கண்டினியூஷன் அங்கேயும் போடணும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நம்ம போட்டு முடித்தோன்னே அந்த லைனை கொஞ்சம் ஸ்மட்ச் பண்ணி ஒரு ஷேடோ மாதிரி கொண்டு வர போகிறோம், அப்படி ஸ்ட்ரெயிட்டாக தெரியாமல். அதுக்கு அதே டார்க்கர் ஷேடில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் அந்த பெயிண்ட்டை லிக்விட் ஆக்கிட்டு இப்படி ஸ்மட்ச் பண்ணுங்கள் அந்த லைனை. ஸோ அது ஒரு துணியில் இருக்கிற மடிப்பு மாதிரி தெரிய வைக்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ பிளாக்கில் கொஞ்சமாக ரெட்டை டச் பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸிமம் டார்க்காக இருக்க மாதிரி பெயிண்ட்டை வச்சுக்கிட்டு அந்த லைன்ஸில் டார்க் பண்ணி விடுங்க. நம்ம ஸ்மட்ச் பண்ணோம்ல, அங்கே டார்க் பண்ணாமல் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணி விடுங்க. அதே மாதிரி லைன்ஸ் போட்ட எல்லா இடத்துலையும் கொஞ்சம் டார்க்காக
இப்படி பண்ணும்போது ஸ்மட்ச் பண்ணது லைட்டாக கொஞ்சம் கீழே தெரியும். டார்க்காக ஒரு லேயர் வந்து மேலே தெரியும்போது, அது ஒரு கிளாத்தோட ஃபோல்டிங் மாரி கொண்டு வரதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ ரெட்டில் அதிகமாக ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப லைட் பண்ணிவிட்டு, நம்ம ஸ்மட்ஜே பண்ணாத, டச் பண்ணாத அந்த ரெட் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல இந்த கலரை, இந்த லைட் ஷேடை பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கொடுத்த லைட் கலர் வந்து ஷேடோஸ்லேயும் பட்டுருச்சுல்ல, ஸோ நம்ம வந்து அந்த ஷேடோவை திருப்பியும் ரீபெயிண்ட் பண்ணுறோம். எங்கெல்லாம் டார்க் கலர் இருக்கோ அங்கெல்லாம் திருப்பியும் அந்த டார்க் கலரை வந்து திருப்பி ரீபெயிண்ட் பண்ணுறோம், அந்த லைட் பிங்க் வந்து தெரியாத மாதிரி. இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப ஷார்ட் பண்ணாமல் கொஞ்சம் லாங்காக வச்சுருக்கேன். இது வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்கள் ஒரு 10 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கர்டனில் இருக்கிற இந்த பட்டு டீட்டெயிலை வந்து நம்ம வரைய போகிறோம். அதுக்கு எல்லோ கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு பார்டர் மாதிரி தெரிய போகுது, பட்டு பார்டர் மாதிரி. இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ் வந்து ரொம்ப கிட்ட 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 போட போகிறோம். நீங்கள் வந்து உங்களோட கை வச்சு உங்கள் பெயிண்டிங் ஸ்பாயில் பண்ணிடுவீங்கன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரை வந்து உங்கள் கைக்கு அடியில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த கோல்ட் ஃபாயிலில் ரொம்ப கை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அதோட ஷைனிங் வந்து போயிடும். இப்போ லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி நம்ம ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் போட்டோம்ல, அதே மாதிரி இப்போ ரைட் டு லெஃப்ட் ஸ்லாண்டிங்காக இருக்க மாதிரி லைன்ஸ் போட போகிறோம். இப்போ அதுக்கு கீழே நம்ம இன்னொரு ஒரு லைன் போட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பார்டரை வந்து திக் பண்ண போகிறோம். இப்போ அந்த லைனுக்கு கீழே வந்து நான் இப்படி குட்டி குட்டியாக வந்து டாட்ஸ் வைக்கிறேன், இந்த saree பார்டரில் வர ஒரு டிசைன் மாதிரி. இப்போ அதே மாதிரி நம்ம அந்த லைனோட மேலே, பார்டரோட மேலேயும் வந்து நம்ம குட்டி குட்டியாக டாட்ஸ் வைக்கிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக போகுது, ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டி டவுட்ஸ்லாம் வரும் இது வரையும் போது. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் என்னோட பெட்டராக பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும், ஸ்கிப் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம இந்த பார்டரில் ஒரு குட்டி டிசைன் போடுறோம். நான் வந்து இந்த இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி டிசைன் போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம போட்ட டிசைனை வந்து மடிப்பு வர இடத்துலலாம் மட்டும் இன்னும் கொஞ்சம் டார்க் எல்லோவில் ஹைலைட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பேஸ் எல்லோ போடும்போது அந்த எல்லோ பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க, கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி. இப்போ வந்து ஹைலைட் பண்ணும்போது அந்த கலரை அப்படியே கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மடிப்பில் லைட் கலர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து திக்கான எல்லோவை வந்து பெயிண்ட் பண்ணுங்கள், அந்த பெயிண்டிங் மேலேயே. நம்ம இப்படி பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து மடிச்சு இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஷேடோவும் தெரியும். இப்போ அதே எல்லோ கலரில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட்டை மிக்ஸ் பண்ணி இன்னும் லைட் பண்ண போகிறோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம லைட்டாக அடிச்சிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் லைட் அதிகமாக வர மாதிரி அந்த லைட்டு எல்லோ கலரை வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஒயிட் மிக்ஸ் பண்ண எல்லோ கலரு. இப்போ நம்மளோட லைட்டர் ஷேட் வந்து கொஞ்சம் வந்து பிரைட்டாக தெரியுதுல்ல, அதாவது பட்டில் வந்து லைட் அடிக்கும்போது எங்கெல்லாம் லைட் அடிக்குதோ அங்கெல்லாம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இப்படி லைட் பண்ணுறோம் சில இடத்துலலாம். இப்போ வந்து கர்டனில் பிளெயினாக இருக்க இடத்துலலாம் குட்டி குட்டியாக புட்டா மாதிரி வைக்க போகிறோம், 4 டாட்ஸ் வச்சு. இப்போ நம்ம மேலே பார்டர் லைன் பண்ண மாதிரியே கீழே இருக்கிற பார்டர்லேயும் கிறிஸ் கிராஸ் லைன்ஸ் போட்டு லைட் எல்லோவில் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடிப்பில் மட்டும் டார்க் எல்லோவில் ஹைலைட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கர்டைன் பண்ணி முடித்தாச்சு. நம்மளோட அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி மாலையை எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.